திடீர்னு விளக்கேற்றவர். இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க? ஏன் போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல? ஏன்னா 2 மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா? இந்த செயல் எப்போவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை. அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதான் இவங்களுடைய கோட்பாடு. அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மீது தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதே சமயத்துல நீங்க சொல்லியிருக்க கருத்துக்கு முற்றிலும் எதிர்ப்பு இருக்கு. நீங்களுமா இதை வச்சு அரசியல் பண்றீங்கன்ற மாதிரிதான் உங்க கருத்து இருக்கு. 2 மாசம் இருக்கு, தேர்தல் நெருங்கிருச்சு, இத அரசியலா பண்றாங்கன்னு அண்ணன் சொல்றீங்களே, இதை ஏத்துக்க முடியுமா? இதற்காக எவ்வளவு உயிர்களை இந்த தமிழ்நாடு, இந்த இந்து முன்னணி என்னும் பேரியக்கம் பலிதானம் செய்திருக்கிறது. அண்ணே, கொஞ்சமாச்சு நீங்க சிந்திச்சு பேச வேண்டாமா? ராஜகோபாலன் என்கிற ஒரு மகாத்துறை இந்த இந்து தர்மத்திற்காகவும் தமிழகத்தில் தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரமும், கடவுளின் வழிபாடும் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் உயிரை கொடுத்தாரே. எப்படிப்பட்ட தீவிரவாத சக்திகள் அவர் உயிரை பலியெடுத்ததுன்னு இதே தமிழ்நாட்டுல அதை பார்த்தவர் தானே நீங்க. அப்படி இருந்தும் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் பதிவிடலாமா? அதே போல 2 மாசமாவா இந்த போராட்டம் நடக்குது? தேர்தலுக்காகவா நடக்குது? கிடையாது. 100 வருட போராட்டம். என்னைக்கு இந்த திராவிட சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் உருவானதோ, கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டித்தனம் உருவானதோ, அன்றிலிருந்து ஏற்படுகிற போராட்டம் இந்து மக்களை புரிய வைக்கவும், இந்து மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வரவும், இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்கவும் எடுக்கக்கூடிய பெருமுயற்சி. அண்ணன் சீமான் அவர்களே, இதை மறந்துவிட்டு நீங்கள் இந்த கருத்தை சொல்லலாமா? அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 2 மாசமா இல்ல, கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி பழங்காநத்தத்துல பல லட்சம் இந்து சொந்தங்கள், முருக பக்தர்கள், பரிவார் அமைப்புகளின் உண்மை தொண்டர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருந்து இந்த திமுக அரசின் மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் கட்டுப்பாட்டையும், வீட்டு காவல், வெளியில காவல் அனைத்தையும் தாண்டி மிகப்பெரிய கூட்டம் திரண்டது பிப்ரவரி 4ஆம் தேதி பழங்காநத்தத்துல. அன்னைக்கும் அதை நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்ப இது 2 மாச போராட்டமா? நீங்க தான் சொல்லணும். இதை தாண்டி ஜூன் 22ஆம் தேதி மிகப்பெரிய மாநாடு. உலக வரலாற்றிலேயே ஒரு முருக பக்தருக்காக எடுக்கப்பட்ட மாபெரும் முயற்சி. அலை கடலா மக்கள் சாரையா திரண்டு வந்து நிக்கிறதுக்கு கூட மாநாட்டுல இடம் இல்லாம திரும்பி போன பல முருக பக்தர்கள், பல தேசத்தினுடைய பற்றாளர்கள், பல லட்சம் பேர். மாநாடு நிரம்பி வழிந்தது. கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்ட மாநாடு ஜூன் 22 நடந்தது. அது 2 மாசமா தான் நடந்துட்டு இருக்கா? ஏன்னு நீங்களும் இவங்களோட சேர்ந்து இதை வச்சு அரசியல் பண்ண பாக்குறீங்களா? தமிழ் மக்களையும், தமிழ்நாட்டையும், தமிழ் இனத்தையும் காக்க குரல் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீங்களும் இப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நம்பிக்கையை சீர்குலைக்க அரசியலாக்கி பார்ப்பது நியாயமா?